பரசு எங்கள் அக்காவை கொன்னதையும் தான். என்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு என் மனசு சொல்லுது. ஆனால் என் மூளைக்குள்ள மொத்த வெறியும் அவனை கொன்னுடுன்னு சொல்லுது. இந்த பார்சலை என் கணேஷ் இங்கே டெலிவரி பண்ண சொன்னான். அந்த பார்சலில் என் பவுடர் இருக்குது. அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். என் அக்காவை கொண்டது பரசு தான் தெரிஞ்சதுனால பரசுவை கொள்ள அவன் இடத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் அவனை சுற்றி எப்பயுமே அவனுக்கு ஆளுங்க மாதிரி கூடவே இருக்காங்க. அவன் ஆள் பலம் தான் அவனை பாதுகாப்பு. ஒரு நல்ல வேலை செஞ்சு என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இத்தனை நாளாக நான் கொல்லணும்னு நினச்சேன். நேருக்கு நேரம் பார்த்ததும் அவனை கொல்லாமல் விடக்கூடாதுன்னு அவனை துரத்த ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். பாரஸோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். சுந்தரினியும் சுந்தர ஞானம். ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க. டேய், நம்ம பார்த்தெல்லாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேருதா? அதான் நம்ம பசங்க சரியா பண்ணிடுறாங்கண்ணே. ஆனா போலீஸ் சொல்லது அதிகமாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் நின்றுட்டு இருக்கானுங்கண்ணே. டேய், அவனை கவலைப்படாம பண்ண சொல்ல. இதெல்லாம் நம்ம ஆட்சிக்கு வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னர்லயே அனுப்புறோம். இல்லண்ணே, எவனோ சொல்லி நிக்க வச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கானுங்கண்ணே. அண்ணே, வரதான் வேலையா இருக்குமோ? டேய், அவன் ஜோக்கர்டா. அண்ணா, நீ அவனை ஜோக்கர் நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் நமக்கு ஸ்கெட்ச் போடுற நியூஸ் தினைக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. அவன் போலீஸ்காரங்கிட்ட ஏதோ நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கான். அதை தெளிவா யூஸ் பண்றான். அவனை நம்ம கண்டுக்காம விடுறது நமக்கு பெரிய பிரச்சனையா வந்துடும். டேய், எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, சரியா? ஏய், பயத்தினால இல்லடா. அந்த எலிய என் கையாலேயே நசுக்கிறேன். என்னால் பரசை கொல்ல முடியும். ஆனால் கொன்னது நானாக இருந்தாலும் பண்ணது வரதனாக தான் இருக்கணும். அதனால் வரதனை தேடி போனேன். ஹேய், உனக்கு என்ன வேணும்? கொரியர் வந்திருக்கு. சரி, கிளம்பு. நான் சைன் பண்ணேன். இங்கே போடுங்க. ஒரு நிமிஷம் வந்து போயிட்டாங்க. இந்த சரி, கிளம்பு. வரணும். சொல்லுங்க. பக்கத்து வீட்டு செந்தில்நாதனுக்கு கொரியர் வந்திருக்கு. அவங்கள 2 நாளுக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். இப்ப ஆள் இல்ல. ஓ அப்படியா? மேம் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேம்.
இந்தாங்க. தேங்க்யூ மேம். ஓகே. ஏய் லோனில் வண்டி விட்டு வா. கிளம்பு கிளம்பு. ஏய் ஒரு சிகரெட் கொடு. போடுறா. ஏய் எங்கடி இருக்க? ஏய் யாரக்குட்டி? ஏய் ஏய் ஆடி மாமங்கிட்ட என்னடி? ஏய் ஏய் வாங்க. கரண்ட் போனா என்ன? வாங்க. இருட்டுல இதுக்கு நான் இதுக்கு நீங்க வரேன். வீட்லயே இருந்திருப்பேனே. எங்க போறீங்க? ஏய், விடு. வாங்க. ஏய் இது கரண்ட் புல்லு பண்ணுது. இவனுங்க வேற எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல. ஏய் மணி குமார், போய் பாருங்கடா கரண்ட் பாருங்கடா. போங்கடா போங்கடா. கதவு தரங்க. என்னாச்சு? கதவு வேற கப்பல் போட்டுருக்காங்களே. கதவு தரங்க. யாருங்க? ஐயோ கடவுளே. சிவரா அக்காவை பண்ணது கொண்டு இருவர் வர மாட்டான். என்னடா வேணும் உனக்கு? என் பையன் கடவுளை சொல்லுவாங்க. என்னாச்சு? என்னங்க? உங்க அக்காவை கொண்டது நான் மட்டும் இல்லடா. அருது சொன்னா யாராச்சும் இருக்கீங்களா? இங்க வாங்கல. என்னங்க? தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆர் காசியின் உறவினர் பரசு என்பவர் ஈசிஆர் சொகுசு பங்களாவில் மர்மமான முறையில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசாரணையில் சம்பவ இடத்தில் ராயபுரம் தொகுதி எதிர்க்கட்சி செயலாளர் வரதன் என்பவரின் தடயங்கள் கிடைத்துள்ளதாக, அவர் இந்த கொலையை செய்திருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் பரசு மற்றும் வரதன் இருவருக்கும் இடையில் தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்ததாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எல்லா பிரச்சனையும் பார்த்துக்க நீங்கள் இருக்கீங்க, காசு தர நான் இருக்கேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை சார், மேலெடுத்து ப்ரெஷரு, அதனால தான். மேலெடுத்து ப்ரெஷரா? சரிதான் சரிதான், பார்த்துக்கலாம். டேய் அண்ணே விடு. தேங்க்யூ சார். இப்போ ப்ரெஷர் குறைஞ்சிரும். பார்த்துக்கலாம் சார். போங்க. யோ வாங்கயா. அண்ணா ஏதோ ரிப்போர்ட் பண்ண வர சொன்னீங்களாமே, அவங்க வந்திருக்காங்க. வர சொல்லு. சரிண்ணே. வாங்க வாங்க உட்காருங்க. டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? இல்ல சார், எதுவும் வேணாம். 10:30க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஓ எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. சரி, நான் நேராக விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ ரீசெண்டாக பெரம்பூர் தொகுதியில் ஒரு மர்டர் ஆச்சுல்ல? ஆமா, பரசுராமன் ஆளுங்கட்சி ஆளு. ஆனா அந்த நியூஸை நான் கவர் பண்ணலையே. அதெல்லாம் சரிதாம்மா. அவனை எவனோ கொன்னதுக்கு நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு கேஸை ஏன் பக்கம் திருப்பி விட்டானுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பசங்க 2 பேர் சரண்டர் ஆயிட்டானுங்க. ஆனால் நம்ம வக்கீல் விசாரிச்சதுல
என் மேலே ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தான் அவனுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்களாம். நீங்க சொல்றது புரியுது, பட் நான் என்ன பண்ண முடியும்? அதாவது பரசு கொலைக்கு நான் தான் காரணம்னு எல்லா மீடியாலையும் விளம்பரம் படுத்திட்டானுங்க. நான் கண்ணை சிந்த நேரம் பார்த்து என் கண்ணாடியும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. கேட்டா கொலைக்காதான் ஆதாரமா? நான் இல்லையே. ஆமாண்ணே. ஏய், இதுக்கு எதுக்குண்ணா போலீஸ் கிட்ட சொல்லுங்க. அதுவும் வாஸ்தவம் தான், போலீஸ்கிட்டே சொல்லலாம் தான். ஆனால் அதிகாரம் அவன் கையில் இருக்க, அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. கடைசி நேரத்தில் காலவாரி விட்டானுங்கன்னா சரி, அதை விடுங்க. உங்களால் ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? பரசுவை நான் கொலை பண்ணலை, ஆனால் அவனை கொலை பண்ணி அதை என் மேலே ஃப்ரேம் பண்ணி அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறது 2 பேர். ஒன்று காசி, ஒன்று மருது. இப்போ ஆட்சி நம்ம பக்கம் சாயறதுனால காசி என்ன வேணாலும் யோசிப்பான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பரசு மட்டும் முக்கியம் இல்லை காசிக்கு. அப்புறம் வேற யாரு? மருது.